நம்ம ஆர்சிபிக்கு தான் சப்போர்ட். கோலி இறங்கி பேட்டிங் அடிக்கிறாரு, ஆர்சிபி தான் ஜெயிக்குது. பார்க்கலாமா? சூப்பரா மாத்திட்டானுங்க ப்ரோ. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஃபர்ஸ்ட் ஐபிஎல் தான் ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் இன்னும் சென்னையில வின் பண்ணவே இல்லை ஆர்சிபி. ஹாய் ஹலோ வணக்கம் கைஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். புதுசா ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், உங்களை வரவேற்கிறோம். வேற என்ன சொல்றது, சும்மா கிரிக்கெட் பத்தி ஃபன்னா பேசுறதுக்கோசரம் ஆரம்பிச்சிருக்கோம். என்ன ப்ரோ? சூப்பர் ப்ரோ, பண்ணுவோம். கேக்குதா? சரி ப்ரோ, நேற்று மேட்ச் பாத்தீங்களா? மேட்சா ப்ரோ? பார்த்தேன். அது என்ன என்ன பார்க்கறேன் ப்ரோ, இன்னும் ரெடி பண்ணீங்கன்னு பார்த்தோம், என்ன நம்மள வந்து ஏமாத்திட்டானுங்களே. இல்ல ப்ரோ, அது ஏதாவது ஒரு வருஷம் ஒரு பாட்டா பிச்சு குத்து அடிக்க சொன்னா பரவாயில்ல. எல்லா வருஷமும் பாட்டா பிச்சு குத்தா எல்லாரும் அடிச்சிட முடியுமா? என்ன கஷ்டம். அதான் அவனுங்களுக்கு ஓவர் கான்பிடென்ட்ல வந்துட்டானுங்க சிஸ்டர் வச்சு. அதாவது கமின்ஸ் எல்லாம் அப்படி 300 இந்த இதுல வீடியோல காமிச்சு அதை வைரல் ஆக்கி விட்டானுங்களே. 300 அடிக்க போறானுங்க அந்த எல்லா போலையும் அடிக்கணும்ட்டு அவன் பந்து எடுத்து நான் டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுக்க போதே நினைச்சிட்டேன், டே நீ கண்டிப்பா அடிக்க மாட்டேங்கிறா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் பண்ணான். இன்னொன்னு செகண்ட் ஆஃப் பேட்டிங்ல செம்மையா கொண்டு போனானுங்க, பூரா அடிச்சான். ஃபர்ஸ்ட் 10 ஓவர்லயே முடிச்சிட்டான் மேட்சை. அதுக்கப்புறம் பேருக்கு தான் நடந்துச்சு மேட்ச். அவ்வளவுதான் ப்ரோ. ஜஹீர் கான் சூப்பரா பவுலர்ஸ் செட் பண்ணிட்டான் பாத்தியா? ஃபர்ஸ்ட் ஓவரே மேல போட்டானுங்களா, அபிஷேக் சர்மா வந்த உடனே பவுன்சரு சூப்பரா மாத்திட்டானுங்க ப்ரோ. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நல்லா டிராவிஸ் ஹெட்டுக்கு மேல வச்சானுங்க, லென்த் பால், யார்கர், ஸ்லாட்னு. அபிஷேக் சர்மா வந்த உடனே பவுன்சரு, சூப்பர் பவுலிங். இந்த பிரின்ஸ்னு ஒரு பையன், ஆமா செம்மையா போட்டான் ப்ரோ. இவனோட விக்கெட் அவன் தான் எடுத்தான், 8 விக்கெட் கரெக்டா கொண்டாந்து இறக்கிட்டான். எல்லா பாலும் தூக்கி வைட் யாருக்குன்னு சூப்பரா போட்டான் ப்ரோ. வேற லெவல், நல்லா யங் டேலண்ட். இன்னைக்கு என்ன சிஎஸ்கே விஸ் ஆர்சிபி, ஈசாலா கப் நம்மதே. இன்னைக்கு மேட்ச் எனக்கு என்னமோ ஆர்சிபி ஜெயிச்சிருவானுங்களோன்னு தோணுது. பட் ஆனா சிஎஸ்கே விட மாட்டாங்க, ஓன் கிரவுண்டு ப்ரோ. 2007 ஜெயிச்சானுங்களா ப்ரோ? 2008 தான் ஃபர்ஸ்ட் ஐபிஎல் தான் ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் இன்னும் சென்னையில வின் பண்ணவே இல்லை ஆர்சிபி. சென்னை கூட வின் பண்ணல. ஏன்னா நடுவுல ஆமா சேப்பாக்கல நடுவுல வந்து கொல்கத்தா விஸ் ஆர்சிபி மேட்ச் சென்னையில நடந்துச்சு, 2-3 மேட்ச் ஆர்சிபி மேட்ச் இந்த நடுவுல கொரோனா டைம்ல. அப்ப வின் பண்ணிருக்காங்க. பட் ஆனா சென்னை கூட வின் பண்ணல. சிஎஸ்கேக்கு பிளேயிங் லெவல்ல ஏதாவது சேஞ்சஸ் தேவைப்படும் எனக்கு தெரிஞ்சு. மாத்த மாட்டாங்க ப்ரோ. வின்னிங் டோனி பொறுத்த வரைக்கும் டோனி தான், பட் ஆக்டிவ் கேப்டன் வச்சுங்களேன். டீம் சென்னை பொறுத்த வரைக்கும் வின் பண்றாங்களா, அதே டீம் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஓப்பனிங் ஆர்டர் எனக்கு ஒன்றும் பிடிக்கல. எனக்கு அது வந்து செட் ஆன மாதிரி தெரியல, பிடிக்கலன்றதோட செட் ஆன மாதிரி தெரியல. ருத்ராஜ் ஓப்பனிங் இறக்கிட்டு 1 டவுன் வந்து திருப்பாதி வரலாம். சரி, நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? எல்லிஸை தூக்கிடுங்க. நாதன் எல்லிஸா? ஆமா, முகேஷ் சௌத்ரியை பவுலிங் போட வச்சுட்டு டாப் ஆர்டர்ல டிவான் கான்வே. ஆமா ப்ரோ, டாப் ஆர்டர். ஓகே சூப்பரா இருக்கு, அப்படி கூட பண்ணலாம். பட் ஆனா பவுலிங் செட் கொஞ்சம் குறையும். எல்லிஸ் ஒன்றும் டெட்லியாலாம் பவுலிங் போடல, சுமாரா தானே போட்டான். பிளேயர் ஆஃப் த மேட்சா இருக்கிறதுக்கு யாரு சான்ஸ் இருக்கு? பிளேயர் ஆஃப் த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு சால்ட் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஆர்சிபி ஒரு கப் அடிச்சிருக்கு தெரியுமா? லேடிஸ் கப். அது சொல்ல ப்ரோ, அவங்க தான் வின் பண்ணாவே கப் அடிச்ச ரேஞ்சில எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு கப் வந்துரும், வின் பண்ணா ஒரு கப் வந்துரும், அந்த ரேஞ்சில செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆமா, ஐயோ அவனுங்களுக்கு சிஎஸ்கே தோக்கடிக்கிறது தான் அவங்களுக்கு கப்பு. ஃபாஸ்டா நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை சொல்லுங்க ப்ரோ. ஜடேஜா விளையாடும் போது நோ பால் போட்டு எங்க ஞாபகம் இருக்குது, கடைசி ஒரு பாலுக்கு 2 ரன் அடிக்கணும். நல்லா ஞாபகம் இருக்கு, ஒரு பாலுக்கு 2 ரன் அடிக்கணும். சரி, கேட்ச் போனவே எல்லாம் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ரைட், என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தா நோ பால். நான்லாம் உயிர் போயிடுச்சு எனக்கு அந்த மேட்ச். ஒரு ரனுக்கு நோ பாலுக்கு 1 ரன் வின்னிங். அப்படியே ரிசல்ட் ஒரு பால் முன்னாடியே வச்சு ஜெயிச்சிட்டோம். அது செம மேட்ச். அப்புறம் அல்பி மார்க்ல ஒரு தடவை கோலி பவுலிங் போட்டாரு. விராட் கோலியோட சம்பவம் இல்ல, விராட் கோலி மறக்க முடியாத சம்பவம். அதே மாதிரி தோனி சாக்ஷி கேப்பா ஐ நீட் 1 more 6ன்னு, அதுக்கு தலைவர் நவுந்து வந்து விடுவாரு பாரு. அவ்வளவு 80க்குலாம் 4 விக்கெட் போயிடும். 212 நம்ம சேசிங் நினைக்கிறேன். தலைவன் போட்டு பொழந்துருவாப்ல. அது ராய்டும் நல்லா ஆடி இருப்பான் அந்த மேட்ச். ஆமா, அந்த மேட்ச் ஒரு ராய்டும் சூப்பரா ஆடி, மறக்க முடியாது. அப்புறம் வேற ஏதாவது மேட்ச் ப்ரோ? அஸ்வின் கெயில் விக்கெட். அஸ்வின் ஃபைனல்ஸ்ல கெயில் விக்கெட்டுங்க. ஃபைனல் மறக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஓவர்ல மேட்ச் முடிஞ்சிச்சு. ஆமா, அது இதெல்லாம் ஐடியாலுக்கு தலைவன் தான் டோனி. ஃபர்ஸ்ட் ஓவரே குத்து மேட்ச் தூக்கிட்டான். ப்ராபபிலி 11 வந்து விராட் கோலி, பிலிப் சால்ட், படிக்கல் என்ன ப்ரோ இன்னைக்கு என்ன அவன் ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணுவானா இன்னைக்கு?
படிக்கல் வந்துட்டு ஒரு டெஸ்ட் மேட்ச் கூட்டிட்டு போனாங்களா, அங்க அவனுங்களை வச்சு செஞ்சானுங்களா, அதுல இருந்து அவனுடைய மொத்த இதுவுமே போச்சு, கான்பிடன்ஸுமே. அவன் கிட்டத்தட்ட ஆர்சிபில இருந்த வரைக்கும் நல்லா ஆடினா, நடுவுல ராஜஸ்தான் போனா அவன் கேரியரே முடிஞ்சுது. இப்ப கிட்டத்தட்ட மறுபடியும் ஏதோ என்ன சொல்றது, உப்பேத்திட்டு இருக்காங்க அவனை வச்சு. இவன் இந்தியன் டீம்ல எங்க டெஸ்ட் மேட்ச் டெபியூ பண்ணல. வந்தான் ப்ரோ, ஆனா அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல ப்ரோ. ஆஸ்திரேலியால டெபியூ பண்ணானோ, அவங்க கான்பிடன்ஸ் எங்கேயோ போயிருச்சு, அவன் உடஞ்சிருச்சு அவனுக்கு. அவன் ஸ்மித் ஸ்டார் கூட பால டச்சே பண்ண முடியல இன்னைக்கு. ஆனா ரஜத் பட்டிதார் வந்து இன்னைக்கு கொஞ்சம் எஃபெக்டிவா இருப்பான் ப்ரோ, ஏன்னா அவன் ஸ்பின்னு நல்லா ஆடுவான், டேக் ஆன் பண்ணுவான். தெரிஞ்சு பட்டிதார் இன்னைக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50ஆவது அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிறது லெஜெண்டுங்க, அஸ்வினுங்க. ட்ரியோ, ஸ்பின் ட்ரியோ. லிவிங்ஸ்டன் பத்தி என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? லிவிங்ஸ்டன் வந்து இன்னைக்கு எக்ஸ்பெக்டரா இருக்கிறதுக்கு சான்ஸ் வாய்ப்பு இருக்கு, ஆடுவான். வாய்ப்பு இருக்கு. ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட். ஏன் இந்த டிம் டேவிட் ஒவ்வொரு தடவையும் கொண்டு வராங்க, அவன் ஒண்ணுமே பண்றது இல்ல. சிங்கப்பூர். ஆமா ப்ரோ. மும்பை இந்தியன்ஸ்ல இருந்தான். மும்பை இந்தியன்ஸ் அவனுக்கு எவ்வளவு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. அவனுக்கு கொடுத்த வாய்ப்பை மும்பை இந்தியன்ஸ் வந்து டிம் டேவிட் கொடுத்த வாய்ப்பை இவனுக்கு அவன் பேர் என்ன, டெவால் பர்விஸ் கொடுத்திருந்தா கூட நல்லா பண்ணிருப்பான் ப்ரோ. என்னோட ஒப்பீனியன். குருணால் பாண்டியா இன்னைக்கு ஓரளவுக்கு எஃபெக்டிவா இருப்பான் ப்ரோ. சென்னை பிச்சு ஃபர்ஸ்ட் மேட்சே வின்னிங்க்கு அவன் தானே காரணம். தலைவன் வந்து மும்பை இந்தியன்ஸ்ல வந்த காண்ட்ல அப்படியே முழுக்க இறக்கிட்டாப்ல ப்ரோ. லைன் லென்த்லாம் சேஞ்ச் பண்ணி சூப்பரா ஸ்டெம்ஸ் டு ஸ்டெம்ஸ் அடிச்சுனே இருக்காரு ப்ரோ. சூப்பர். அடுத்து யாரு? ரசிக் தர் யாரு ப்ரோ? புதுசா இருக்கு, தெரியல, ஒரு பேர் இருக்கு புதுசா. நம்ம டீமா அவங்க டீமா? ஆர்சிபி தான். நான் ஆர்சிபி ப்ராபபிள் 11 சொல்றேன். ஆர்சிபி ப்ராபபிள் 11 இல்லையே இதுல அப்படி ஒரு பேரு. இதுல கிரிக் பஸ்ல பாருங்க, ரசிக் தர்ன்னு இருக்கு ஒரு பேரு. அப்புறம் எஸ்டேயால் ஓகே, ஹேசல்வுட் இன்னைக்கு. ஆனா என்ன வேணா சொல்லுங்க ப்ரோ, தலைவன் ஐபிஎல்ல நிறைய அவனை எடுக்க மாட்டாங்க. என்னதான் சொல்லு, அதாவது அவன் ஆஸ்திரேலியா ரத்தம். அவன் லைன் அண்ட் லென்த் எனக்கு தெரிஞ்சு ஐபிஎல்லே லைன் அண்ட் லென்த் எனக்கு தெரிஞ்சு நான் அவன் தான் ப்ரோ. லைன் அண்ட் லென்த் அவன் தான். இப்ப ஐபிஎல் பிளேயர்ஸ் பவுலர்ல வேற யாரை வேணா சொல்லுங்க. ஐபிஎல் இப்ப இருக்கிற இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல பெஸ்ட் லைன் அண்ட் லென்த் பவுலர் அவன் தான். கமின்ஸ் போடுவான், பட் ஆனா கமின்ஸ் ஒரு அடிச்சிருவானுங்க, அதான் பிரச்சனை. கமின்ஸ் சில நேரத்துல சொதப்பிடுவானா. லைன் அண்ட் லென்த் கரெக்டா இந்த ரெண்டு பேரும் ஆசியில கொஞ்சம் நல்லா போடுறவனுங்கன்றேன். சுயாஷ் சர்மா கொல்கத்தால ஓகே, பட் நம்ம டீமுக்கு ஆர்சிபிக்கு இல்ல சேப்பா கிரவுண்ட்ன்றதுனால ஸ்பின்னர்ஸ் எல்லாருக்குமே சான்ஸ் இருக்கு ப்ரோ. அடுத்து நம்ம டீமோட 11 பாப்போம் ப்ரோ. ராகுல் திரிபாதி. நீங்க ஒரு 11 சொல்லுங்க, நான் ஒரு 11 சொல்றேன். எது நல்லா இருக்கு? கிரிக்பஸ்ல இருக்கிற 11 சொல்றேன். பட் என்ன கேட்டா சென்னை மாத்த மாட்டாங்க ப்ரோ. அதே டீமே போனா கூட பெஸ்ட் தான். ஏன்னா மாத்தி ஒருவேளை தோத்துட்டாங்கன்னா ஒரு மாதிரி கான்ஃபிடன்ட் உடைஞ்சிரும் நம்ம ஆளுங்களுக்கு. இந்த மேட்ச் ஜெயிச்சாகும். யார்கிட்ட வேணா தோக்கலாம், மும்பை இந்தியன்ஸ் கூட தோக்கலாம், ஆர்சிபி கிட்ட தோக்க கூடாது. மும்பை இந்தியன்ஸ் கூட சரியான எதிரி ப்ரோ. அவ்வளோ வாய் தகராறு பண்ணி வச்சிருக்கிறோம். சாம் கரன் நீங்க எப்படி ப்ரோ பெர்ஃபார்ம் பண்ணுவான் ப்ரோ? மறுபடியும் ரொம்ப நாள் கழிச்சு சிஎஸ்கேக்கு வந்திருக்கான் இல்லையா ப்ரோ. இன்டர்நேஷனல் லெவல், அதாவது மற்ற லீக்லாம் சூப்பரா பேட்டிங் பவுலிங்ல முடிஞ்ச அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கிறான் ப்ரோ. என்ன ப்ரோ, நேத்து காவியா மாறனை பார்க்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. உங்களுக்கு எல்லாம் ஃபீலிங்கா இல்லையா? எனக்கு 2 வருஷமா காவியா மாறன், 18 வருஷமா பிரீத்தி சிந்தா, தெரியுமா உங்களுக்கு? எக்ஸலென்ட் வர்க் ஃபேன் ப்ரோ நானு. பாவம் ப்ரோ. ஏன்னா இந்த டீம் பஞ்சாப் கூட நல்ல டீம் ப்ரோ, சீரியஸா நல்லா இருக்கு. இந்த தாட்டி உண்மையா ப்ரோ நிறைய பேர் போட்டுருந்தாங்க. சென்னையை தவிர மத்த எல்லா டீமுமே பயங்கரமா தான் இருக்கு பேட்டிங்ல, வேற லெவல்ல இருக்கு. அதாவது பேப்பர்ல சூப்பர் டீம் எல்லா டீமுமே, நம்மளுக்கு தான் வந்து ஒரு சுமாரான. ஆனா நம்ம டீமே இங்க ஸ்ட்ராங், அவ்வளவுதான். என்ன யாருக்கு என்ன பண்ணணும், எவனை எட்டி தூக்கணும், அதுதான் ப்ரோ, அதுதான். ஏன்னா பின்னாடி ஒரு சக்தி இருக்கு. தலைதான் உடனே நம்ம ஸ்ரேயாஸ் கோபால். ஆமா, யார 4வது ஸ்பின்னர்லாம் எடுத்துட்டு வர மாட்டாங்க ப்ரோ, எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை ப்ரோ. ஆல்ரெடி ஜடேஜா, அஸ்வின், இவன் பேர் என்ன, நூர் அகமது, இவங்க 3 பேரும் கன்ஃபார்ம். அதனால நூர் அகமது எல்லாம் தூக்கவே மாட்டாங்க ப்ரோ. நூர் அகமது
ப்ரோ ஆப்கானிஸ்தான்ல பெஸ்ட் ஸ்பின்னர் என்ன கேட்டா ரஷீத் கானோட நான் 100 தான் சொல்லுவேன். ரஷீத் கானோட Serious ஆ? லைன் லென்த் இருக்கு. நல்லா பண்றான். டர்ன் ஆகுது. அவன் இவன் ரஷீத் கான கூட இப்ப கண்டுபிடிச்சான் ப்ரோ. ரஷீத் கான கூட இப்ப புடிச்சிட்டானுங்க. 100 ஆகும்போது இன்னும் பிடிக்கல. அவன் ரஷீத் கான போன மேட்ச் வச்சு செஞ்சானுங்களே. இப்ப லாஸ்டா இவன் அடிச்சானே வேற என்ன போன வருஷம் வில் ஜாக் ஆர்சிபில போட்டு அடிச்சதுல இருந்து தலைவன் ஒரு மாதிரி ஆயிட்டான். அச்சே 4 6 5 6 நம்ம அடிச்சிட்டான் ஓவர்ல. ரஷீத் கான் நடுவுல ஒரு சர்ஜரி பண்ணிட்டதுக்கு அப்புறம் பழைய ரஷீத் கானாவே தெரியல. அதனால எனக்கு தெரிஞ்சு ஸ்பின் ட்ரிவ மாத்த மாட்டாங்க ப்ரோ. அதனால எனக்கு தெரிஞ்சு அவன் கஷ்டம். இல்ல நான் சாம் கரனை டிராப் பண்ணுவோம். அதான் சொல்றேன், சாம் கரனை டிராப் பண்ணிட்டு 4வது ஸ்பின்னரா வச்சுக்குவாங்கன்றீங்களா? இல்ல இம்பாக்ட் பிளேயரா கூட கொண்டு வரலாம்ல. ஆனா இம்பாக்ட் பிளேயரா அவனை கொண்டு வரதுக்கு யூஸ் இல்ல. இம்பாக்ட் பிளேயர் சாம் கரனை டிராப் பண்ணிட்டோம்னு வைங்களேன், நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு சாம் கரன் நேத்தன் எலிஸோ டிராப் பண்ணிட்டோம்னா நமக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு ஃபாரின் பேட்டரி விளையாட முடியும். நமக்கு மேல காப்பாடு கான்வே கொண்டு வந்தா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஓப்பனிங் ருத்ராஜும் கான்வேவும் ஞாபகம் இருக்குதா? அந்த பார்ட் ஓப்பனிங் பார்ட்னர். பட் ஆனா ரச்சனை வந்து கொண்டவன் இறக்க மாட்டாங்க ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு அவன் ஓப்பனிங் தான் வருவான். அதாவது அவன் கரண்ட் ஃபார்மை வச்சு தான் சென்னை டீம் வந்து அவனை தூக்கிருக்கு. கான்வேவுக்கு மேல அவனை போயிருக்காங்கன்னா கரண்ட் ஃபார்ம் அவனோட ஃபார்ம் சாம்பியன் ஸ்டாப்ல அவன் பண்ணது. கான்வேவும் நல்ல ஃபார்ம்ல தான் ப்ரோ இருக்காரு ப்ரோ. பட் யங் ரத்தம் இள ரத்தம். நாளைக்கு என்ன மேட்ச்? சூப்பர் ப்ரோ. குஜராத் விஸ் மும்பை. என்ன ப்ரோ, மாமனாருக்கும் மருமனுக்கும் போட்டி. புரியலையா? இதெல்லாம் போட்டு சச்சினுக்கும் கில்லுக்கும் அதான் மீம்ஸ் போட்டுட்டு இருக்காங்களே ஆல்ரெடி. நாளைக்கு மேட்ச் எங்க? குஜராத் ஒன்னும் டீமே இல்ல ப்ரோ அந்த வருஷம். ஆமா ப்ரோ, குஜராத் அடி வாங்கி பவுலிங் இல்ல ப்ரோ. குஜராத் இல்ல, ராஜஸ்தான் இல்ல, நீ முடிஞ்சது. ராஜஸ்தான்ல சாம்சங் பேட்டிங் கேப்டன்சி பண்றதுக்கு அதான் எனக்கும் தெரியல. ஒருவேளை ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிருந்தான் ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் நான் வந்து பிளேயரா ஆடுவேன், அதுக்கப்புறம் கேப்டன்சி எடுத்துக்கிறேன்னு தெரியல. அது ஒருவேளை இம்பாக்ட் சப்போர்ட் மாத்தணும். நான் என்ன சொல்றேன், நீ விக்கெட் கீப்பிங் பண்ண வேணாம். ஒரு சாஃப்ட்வேர் பிளேயரை விக்கெட் கீப்பிங் பண்ண வச்சுக்கோ. நல்ல கேப்டன் ரியான் பராக் கேப்டன்சி. இதுல வேற எனக்கு ஒருத்தங்க ரசிகர் ஒருத்தர் வந்து காலில் விழுந்தான் பாத்தீங்களா? ஆளை செட் பண்ணிருப்பானோ. அது என்னன்னா, அசாம் ரொம்ப சின்ன ஸ்டேட்லயா, அந்த ஸ்டேட்ல இருந்து வந்தா மிகப்பெரிய ஹீரோ இவன் தான். ஐபிஎலுக்கு ஒரு கேப்டனா இருக்கான் அப்படின்ட்டு உள்ள வந்திருக்கான். நம்மளுக்கு மீன்ஸ் போட்டுருக்காங்க, டோனி ரோஹித் கோலி மாதிரி அப்படியே ரியான் பராக் உள்ள அப்படியே நுழையிற மாதிரி. அவ்வளவுதான், இந்தியன் கிரிக்கெட் டீம் இழுத்து மூட்டு போக வேண்டியதுதான். ஆர்சிபி அண்ட் சிஎஸ்கே 2 பேருக்கும் மேட்ச் நடக்க போகுது. ஆர்சிபி அண்ட் சிஎஸ்கே 2 பேருமே வந்துட்டு ஓப்பனிங் மேட்ச்சில் வின் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ப்ரெடிக்ஷன் சென்னைக்கு வந்து ஹோம் கிரவுண்டு, அது வந்து அட்வான்டேஜ். அதுபடி பார்த்தா சென்னை தான் வின் பண்ணோம். பட் ஆனால் ஆர்சிபி வந்து சென்னை டீமை கம்பேர் பண்ணும்போது ஆர்சிபி நல்லா தான் இருக்குது. டீம் பவுலிங்காக இருக்கட்டும், இது பேட்டிங் ரெண்டுலையுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸ்பின்னு மட்டும் அந்த அளவுக்கு இல்லை, பட் பேஸ் பவுலிங் அட்டாக் ஆர்சிபிட்ட ஓரளவுக்கு நல்லா இருக்குது. என்னுடைய கணிப்பு 55% சென்னை, 45% ஆர்சிபி சொல்லுவேன். நான் எதனால் அப்படி சொன்னேன்னா, கொஞ்சம் சிஎஸ்கே கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்களோன்னு ஒரு ஃபீல் ஆகுது. ஓகே ஆர்சிபி தானே அப்படின்னு இடம் போட்டுறக்கூடாது. அதை பண்ணிட்டாங்கன்னா ஆர்சிபி உள்ள வந்துடும். ப்ரோ நம்மதுல ஸ்பின் ஹிட்டரும் சூப்பரா இருக்குது. திரிபாதி கண்ணை மூடி சுத்துவானா, சிவம் துபே கண்ணை மூடி மட்டும் தான் போன மேட்சே திரிபாதி கண்ணை மூடி தான் சுத்தினா அவுட் ஆயிட்டான். இல்ல குணால் பாண்டியா இந்த வருஷம் பயங்கரமா அவனுடைய பவுலிங்ல வந்து வேரியேஷன்ஸ் கொண்டு வந்து கரெக்டா லெக்ல பிச் ஆகி ஸ்டெப்ஸ் வர மாதிரிலாம் ஆங்கிள் பண்ணி போட்டான். சிவம் துபே காலை அகட்டி வச்சு பறக்க போகுது இந்த வருஷம். பார்க்க தான் போறோம். ஒரே அந்த டீம்ல இருக்கிற ஒரே ஃபேக்டரி யாருன்னா ஹேசல்வுட். ஆமா ப்ரோ, ஏன்னா அவன் ஏற்கனவே சிஎஸ்டிக்கு விளையாண்டுருக்கான். கரெக்ட், தெரியும். கரெக்ட், அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால ஒரு சான்ஸ் இருக்கு. புவனேஸ்வர் குமார் விளையாண்டாங்கன்னா இன்னும் 10% எக்ஸ்ட்ரா, 5% எக்ஸ்ட்ரா. முதல்ல 1500 டிக்கெட், கவுண்டர் டிக்கெட் ஈஸியா போனோம். ஒரு காலையில எந்திரிச்சு ஒரு 6 மணிக்கு என்னமோ 5 மணிக்கு என்னமோ போனேன். போன ஒரு 3 மணி நேரம் ஈஸியா ஒரு ஆளுக்கு 2 டிக்கெட் தான் கொடுப்பான். 1500 டிக்கெட் வாங்கிட்டு ஈஸியா போய் பார்த்தோம் ப்ரோ. அந்த மாதிரிலாம் கவுண்டர் டிக்கெட் விட்டுட்டு போகலாம். நீங்க வந்து இப்ப ஆன்லைன்ல விட்டுருன்னு ஸ்கேம் ப்ரோ. ஆனா எல்லாம் அதான் வந்துட்டு 80% ஆஃப் டிக்கெட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஆளுங்களுக்கு, கிளப்புங்களுக்கு எல்லாருக்கும் போயிட்டு மிச்சம் 10% மக்களுக்கு கொடுக்குறானுங்க. 80% ஆஃப் டிக்கெட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஆளுங்களுக்கு, கிளப்புங்களுக்கு எல்லாருக்கும் போயிட்டு மிச்சம் 10% மக்களுக்கு கொடுக்குறானுங்க. 80% ஆஃப் டிக்கெட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஆளுங்களுக்கு, கிளப்புங்களுக்கு எல்லாருக்கும் போயிட்டு மிச்சம் 10% மக்களுக்கு கொடுக்குறானுங்க.
அப்புறம் எதுக்கு அதை அதையும் எதுக்குடா கொடுக்குறீங்க, நீங்களே வச்சுக்கோங்க, நாங்க டிவிலே பாத்துக்கிறோம். மேட்ச் சென்னையில சேப்பாக்கில் நடக்கும்போது ஸோ சிஎஸ்கே ஃபேன் சப்போர்ட்டர்ஸ் தான் நிறைய இருப்பாங்க. அது வந்து சிஎஸ்கேவோட மேட்ச் பெர்ஃபார்மன்ஸை எப்படி இம்பாக்ட் பண்ணும்? ப்ரோ எந்த கிரவுண்ட்னாலும் சரி, சேப்பாக்கில் இந்தியாவில் எந்த கிரவுண்ட்ல சிஎஸ்கே மேட்ச்னு சொல்லி தோனி வர்றாருன்னு தெரிஞ்சுட்டா அங்க எல்லோ தான் இருக்கும், எல்லோ தான். பட் ஆனா சென்னையில ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10% விகே ஃபேன் இருப்பாங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே சூப்பர் ப்ரோ. ஓகே ஓகே